இரவில் கேட்கும் அந்த ஒரு வினோத சத்தம். திடீரென வீட்டை காலி செய்த பாரதி ராஜா. அதிர்ச்சியில் திரையுலகம். அதாவது பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் மரணம் பற்றியும் அவரது இறுதி அஞ்சலியில் நடந்த சம்பவங்கள் பற்றியும் தொடர்ந்து இணையதளங்களில் பல்வேறு செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. அதேபோல மனோஜுக்கு மன அழுத்தம் ஏற்பட என்ன காரணம், கடைசி நாட்களில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்தும் பிரபலங்கள் பலரும் வீடியோக்களில் பேட்டிகளாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மனோஜின் சித்தப்பாவும் நெருங்கிய நண்பரும் கூறிய தகவல் ஒன்றில், மனோஜ் தன்னுடைய உடல்நிலை பற்றி தனக்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாரே தவிர மனைவி, பெற்றோர், நண்பர்களுக்கு அதை பற்றி சொல்லவே இல்லை. குடும்ப உறவினர்களுக்கும் சொல்லவில்லை. முடிந்தவரை இதற்கு சிகிச்சை எடுத்து சரி செய்து கொள்வோம், மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி சோகப்படுத்த வேண்டாம் என்று மனோஜ் நினைத்திருக்கிறார். மனைவியை அதிகளவு காதலித்தவர் மனோஜ். தன்னுடைய 2 பெண் குழந்தைகளும் இதை கேட்டு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்றும் மனோஜ் நினைத்திருக்கிறார். அதனால்தான் தனிப்பட்ட முறையிலேயே மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார். தனக்குள் இருக்கும் சோகத்தை பிறருக்கு சொல்லாமல் தனக்குத்தானே மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டார். ஒரு கட்டத்திற்கு மேல் அதற்கும் அவருக்கு உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. மனோஜ் தன்னுடைய உடல்நிலை குறித்து வேறு யாரிடமாவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இவருக்கான சிகிச்சை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். பைபாஸ் செய்த டாக்டர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் என்றாலும் வெளிநாட்டிலும் இதே சிகிச்சையை செய்திருக்கலாம். பைபாஸ் செய்வதற்கான தொகைக்கு கூட நெருக்கடியான நிலைமை இருந்ததாக தெரிகிறது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னபோதும் கூட மனோஜுக்கு அதில் உடன்பாடு இல்லை. மனைவி, குழந்தைகளை நினைத்து கவலைப்பட்டுள்ளார் மனோஜ். அதனால் ஆபரேஷன் செய்யாமலேயே இப்படியே இருந்துவிடலாம் என்று நினைத்ததும் இவருக்கு மைனஸ் ஆகிவிட்டது. டாக்டர்கள் சொன்னபோது கூட இப்படியே இருக்கேன் டாக்டர் என்றுதான் தெரிவித்திருக்கிறார். பிறகு சித்தப்பா உட்பட குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சொல்லித்தான் இவரை சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள். ஆபரேஷனும் சக்சஸ் ஆகியிருக்கிறது. அந்த நேரத்தில் இவருக்கிருந்த கிட்னி பிரச்சனையையும் டாக்டர்கள் ஓரளவு சரி செய்துள்ளனர். ஆனாலும் மன அழுத்தம் அதிகமாகவே இருந்துள்ளது. அதற்கு காரணம், மனோஜ் கடைசியாக ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அதில் அவருக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டது. அந்த படத்துக்கு பணம் தேவைப்படுவதால் பண உதவியை கேட்டுள்ளனர். தனக்கு சினிமாவில் ஹீரோவாக நடிக்க மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் தன்னிடம் பண வசதி இல்லை என்றாலும் கூட அதற்காக உதவ முயற்சித்துள்ளார். தன் அப்பாவிடம் பணம் கேட்க விரும்பாமல் அம்மாவிடம் தன் பிரச்சனையை சொல்லியுள்ளார் மனோஜ். உடனே அம்மாவும் தாலி உட்பட நகைகளை எல்லாம் கழட்டி மகனுக்கு கொடுத்துள்ளார். மனைவியும் தன்னுடைய நகைகள், பிள்ளைகளின் நகைகளையும் தந்திருக்கிறார். அந்த நகைகளை அழுது கொண்டே வாங்கினாராம் மனோஜ். படம் வெளியாகிவிட்டால் மனோஜ் பழையபடி உற்சாகமாகி விடுவார் என்ற நம்பிக்கையில் கவலைப்படாதே என்று நம்பிக்கையை தந்து தாயும் மனைவியும் நகைகளை தந்து அவருக்கு உதவியிருக்கின்றனர். இவைகளை படமாக்கி கொண்டு போய் பட தயாரிப்புக்கு தந்து பட வேலையை துவங்க சொல்லியுள்ளார் மனோஜ். படம் ரிலீஸ் ஆனதுமே அந்த பணத்தை எல்லாம் திருப்பி தருவதாக மனோஜிடம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நகைகள் திரும்பி மனோஜுக்கு வரவே இல்லை. இந்த மன அழுத்தம் மனோஜுக்கு இருந்துள்ளது. அதே போல அந்த படமும் சுமாராகத்தான் போனது. இதுவும் அவருக்கு மன அழுத்தத்தை தந்துவிட்டது. இதுதான் இவரது உடல்நிலை மோசமாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அது மட்டுமில்லாமல் இப்போது பாரதி ராஜா தங்கியிருக்கும் வீட்டில் இரவு நேரங்களில் அம்மாவின் நகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அழுகுரல் ஒன்று கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் பாரதி ராஜா அவரது உறவினர்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இது பாரதி ராஜாவின் ஒருவிதமான மன அழுத்தத்தினால் வந்த சத்தம் என்றும் மற்றபடி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது என்றும் பாரதி ராஜாவின் உறவினர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனாலும் கூட பாரதி ராஜா தற்போது தங்கியிருக்கும் வீட்டிலிருந்து வெளியேறி சிறிது காலம் வேறு ஒரு இடத்தில் தங்க முடிவெடுத்து விட்டாராம். ஆக மொத்தம் தான் இறந்த பின்னும் அம்மாவின் நகைகளை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று மனோஜின் ஆன்மாவுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.